என் அன்பு வணக்கம். பொதுவான சர்ச் வெயிட் லாஸ் பண்ணுறது எப்படின்னு, அதுக்கு ஏதாவது குடிக்கலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சர்ச் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெயிட் லாஸ் சூப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன். வெயிட் லாஸ்க்காகவே பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் இருக்கிற புளியை நான் ஊற வச்சுக்கிறேன். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சாச்சா, இது சூப்புக்குன்னு ஒரு சூப்பரான மசாலா பேர் நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். 3 டேபிள் ஸ்பூன் நான் கொல்லை சேர்த்துக்கிறேன். இதை நான் செஞ்சாதான் இது நல்லா இருக்கும். பச்சை கொல்லை அப்படி சாப்பிட்டா நல்லா இருக்காது. ஒன்று நம்ம நல்லா சோப் பண்ணி ஊற வச்சு அதுக்கப்புறமா ஒன்று செய்யணும். இல்லைன்னா இந்த மாதிரி வறுத்து செய்யணும். அப்போ தான் உடம்புக்கு நல்லா சேரும். இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நாம் இது என்ன பண்ணலாம், கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து தட்டிக்கலாம். இந்த சூப்புக்கு இன்னும் சுவை சேர்க்க நான் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதையை சேர்த்துக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1.5 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் 3 காஞ்ச மிளகாய். இது ரோஸ்ட் பண்ணுறது மூலயமா சுவை நல்லாயிருக்கும். அதோட இதில் இருக்க என்ன மெடிக்கல் வேல்யூவோ அதுவும் நம்ம சூப்பில் நல்லாவே சேரும். ஒரு 6 வெந்தயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா மாதம் வரும்போது வெந்தயத்தை சேர்த்து கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மசாலா நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். நான் வெயிட் லாஸுக்கு ஏற்ற மாதிரியான வெஜிடபிள்ஸை இப்போ ஒன்று ஒன்றா நான் கட் பண்ணிக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 1, அப்புறம் ஒரு பெரிய தக்காளி, ஒரு கேரட்டு, 6 பீன்ஸு, அதோட 2 கார்னு, 5 பூண்டு பல், கொத்தமல்லி வேர். கொத்தமல்லி வேரில் தான் இன்டென்ஸான ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த டிஷ்ஷு மட்டும் இல்லை, எந்த டிஷ்ஷு பண்ணாலும் கொத்தமல்லி வேரை சேர்த்து போட்டு பண்ணிங்கன்னா வேறு லெவலில் டேஸ்ட்டு. இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க. நல்லா குறைன்னு அரைக்க வேண்டாம். நல்லா ஃபைனாக அரைச்சாதான் இந்த சூப்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஊற வச்ச புளியையும் கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொள்ளு ரொம்ப சூடாச்சு அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது நீங்கள் வின்டரில் சாப்பிட்டாலும் சரி, பயங்கரமான அக்னி நட்சத்திர சம்மரில் நீங்கள் சாப்பிட்டாலும் இந்த ப்ரொப்போர்ஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களோட வெயிட் லாஸுக்காக இது பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணியிருக்கிறது. ஸோ அதனால் உங்களுக்கு உடல் சூட்டு அதிகமாகாது. அதே சமயத்தில் இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி உங்கள் பர்பஸையும் நீங்கள் இதில் சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ பயப்படாமல் நீங்கள் இந்த டவுட் இல்லாமல் பண்ணலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் வெட்டி வச்ச பூண்டை சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும்போது வெட்டி வச்சிருந்த கொத்தமல்லி வேற சேர்த்துக்கலாம். மற்ற காய்கறி மொத்தமாக வெட்டிச்சிருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே இதுலேயே சேர்த்துக்கலாம். தேவையான உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ சீக்கிரமாக இது வதங்கும். போட்டு மூடி விட்டுட்டா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. உள்ளே இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் அமேசிங்காக குக் ஆகிடும். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு வாட்டி நல்லா இது கிண்டி விட்டுட்டு கரைச்சி வச்சுருந்தா புளி தண்ணியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். புளி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த கொள்ளு மசாலா பொடியை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் வாசனை கமன்னு இருக்குது. இந்த டயத்தில் நம்ம கொத்தமல்லி தலைகளை போட்டு கேஸை ஆஃப் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, பர்ஃபெக்டாக இந்த சூப்பு ரெடி.